ஹை கைஸ், இந்த ஸ்க்ரீனில் தெரியுற ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஒரு சில ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நானும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் இதுக்கு எல்லா ஸ்டாக்குமே நல்ல குட் கம்பெனி. ஒரு நல்லாவே வந்து ஹையிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ஆகிருக்கு, நல்ல லோவில் வந்து கிடைக்குது. பட் ஒரே ஒரு விஷயந்தான், லோவில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு மோர் பல்க் குவான்டிட்டி எந்த ஒரு ஸ்டாக்லையுமே என்ட்ரி பண்ணவே கூடாது. ஒரு ஸ்டாக்குக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி மெயின் இம்பார்ட்டன்ட் ஒரு பேசிக் ரிசர்ச் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் ஒருத்தா எப்படி, என்ன ஏது, என்ன பிஸ்னஸ் பண்ணுறானுங்க, அட்லீஸ்ட் அதையாவது தெரிஞ்சுக்கோங்க. என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இந்த பிஸ்னஸ் ஃபியூச்சரில் எப்படி க்ரோ ஆகும், எப்படி மூவ் ஆகும், இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு பதில் நானும் ஒரு செவி ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் சொல்கிறது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டால் எனக்கு சந்தோஷங்க. அடுத்து ஒரே ஒரு விஷயம் மட்டும், ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி லாக் ஆகி லாஸ் பண்ணியிருப்பீங்க. தயவு செய்து மைண்டில் வச்சுக்கோங்க, ஒரு போர்ட்போலியோவில் அசெட் அலோகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வெரி 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 இம்பார்ட்டன்ட்ங்க. அந்த அசெட் அலோகேஷன் இல்லாமல் எந்த ஒரு ஸ்டாக்லையுமே என்ட்ரு ஆயிடாதீங்க. இன்க்ளூடிங் அது எவ்வளோ பெரிய கம்பெனியாக வச்சுக்கோங்களேன். நான் என்னுடைய பர்சனல் அனுபவத்தில் நான் சொல்கிறேங்க, ஒரு எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, அந்த அசெட் அலோகேஷனுக்குள்ளே தான் அந்த ஸ்டாக்கை நீங்கள் வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, உங்ககிட்ட 10 கோடி 10 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 லட்ச ரூபாயில ஒரு ஸ்டாக்குக்கு 5% 50,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் போடக்கூடாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 to 7% வரைக்கும் நீங்கள் போடலாம். அதுக்கு மேலே நீங்கள் வந்து உங்கள் ஸ்டாக்குக்கு மணி போடக்கூடவே கூடாது. அதை வச்சுக்கோங்க. இந்த ஒரு ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வாங்கின 10 ஸ்டாக்கில் 4 ஸ்டாக் தெட்டே போனாலும் மீது 6 ஸ்டாக் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். ஸோ இதுதான் ஒரு அசெட் அலோகேஷனோட ஒரு உத்தினே சொல்லணும். ஓகேங்களா? மேபி சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸ் என்ன பண்ணுவாங்க, வாங்கிட்டு கீழே போக 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 ஆவரேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. நாட் குட். அந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு ஸ்டாக்கு நீங்கள் கீழே போகும்போது கண்டிப்பாக ஆவரேஜ் பண்ணலாம். பட் அந்த அசெட் அலோகேஷனுக்குள்ளக்க இருக்கணும். எக்ஸாம்பிள், என்கிட்ட 10 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ இருக்கு ப்ரோ, நான் ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் ஒரு 40,000 வாங்கிட்டேன். கீழே போகுது, வாங்குங்க 10,000 வாங்குங்க, அகைன் கீழே போகுது 10,000 வாங்குங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் அசெட் அலோகேஷன் ஒரு 7% ஒன்ஸ் ரீச் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கவே கூடாது. அப்படியே வாங்குறா இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்கணும். கீழே போகும்போது இது வாங்கலாமா, வைக்கலாமா, படுறதா ஸ்டாக் ரெக்கவரி ஆகுமா, ஏன் கீழே போகுது, எல்லா ரீசனும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்போ கூட ஃபுல்லாக போட 5,000 10,000 டிப்பில் வாங்கணும். மேக்ஸிமம் 10% அந்த ஒரு கோல் 10% வரைக்கும் ஒரு ஸ்டாக்ல போவீங்கன்னா ஹை கன்வர்ஷன் இருக்கணும். அது ஹை கன்வர்ஷன் எந்த ஒரு ஸ்டாக்லையும் வைக்க வேணாம் தான் நான் பர்சனலாக நான் சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயங்க, நீங்கள் ஈக்விட்டி ஸ்டாக்ஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 10 lakh அப்படின்னு ஒரு போர்ட்ஃபோலியோ நீங்கள் உருவாக்கிக்கோங்க. 10 லட்ச ரூபா மினிமம். எப்போ ஒன்ஸ் 10 லட்ச ரூபா மியூச்சுவல் ஃபண்ட் ரீச் ஆகுதோ அதுக்கப்புறமா நீங்கள் தனிப்பட்ட ஸ்டாக்குக்கு வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டில் நீங்கள் யாரும் ஸ்டாக் வாங்கி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட வேணாம். 10 லட்ச ரூபா ஃபர்ஸ்ட் பேசிக்காக மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கட்டும். செகண்டரி தான் நீங்கள் ஸ்டாக்கை பற்றி யோசிக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த செகண்டரி கூட ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே நான் நாளைக்கு என்னுடைய மியூச்சுவல் ஃபண்டோட ஹோல்டிங்கை நான் வந்து ரிவீல் பண்ணுறேன். அல்லது என்னென்ன ஸ்டாக் சரி என்னென்ன ஃபண்டு வச்சுருக்கேன், எதனால வச்சுருக்கேன்னு கண்டிப்பாக நான் போடுறேங்க. தேங்க்யூ.